இந்த உலகத்தில் சில காதல்கள் மலர்ந்து வளர்ந்து வாழ்வாக மாறும். சில காதல்கள் வழியில் தொடங்கி விழிப்புணர்வாக முடியும். இந்த கதை காதலின் கதை மட்டும் இல்லை, ஒரு பெண் தன்னை உணர்ந்து கொண்ட கதை. ஒரு பெண் தன் மதிப்பை கண்டுபிடித்த கதை. மோதலில் தொடங்கிய காதல், விழிப்புணர்வாக முடிந்த வாழ்க்கை. மீரா தன்னம்பிக்கை இல்லாத அமைதியான குடும்ப பொறுப்பில் மூழ்கிய பெண். அருண் கோபம், ஈகோ, ஆணவம் நிறைந்த இளைஞன். மீராவின் அம்மா பாரம்பரிய மனநிலை, பொறுப்பை மட்டுமே பேசுபவர். நண்பி காவ்யா விழிப்புணர்வு சிந்தனை கொண்ட பெண். மீரா ஆபீஸிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தார். கையில் கோப்பு, மனதில் சோர்வு. அருண் பைக் வேகமாக வந்தார். பிரேக் சவுண்ட். அருண், ஏய், பார்க்காம வரியா? மீரா பயந்து, சாரி, நான் கவனிக்கல. அருண், சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? அந்த ஒரு மோதல் வெறும் விபத்து இல்லை, இரண்டு மனங்களின் மோதல். மீரா வேலை செய்யும் ஆபீஸ். அருண் அங்கேயே புதிய எம்ப்ளாயாக வருகிறான். மீரா மனசுக்குள், இவன் இங்கேயா? ஒரு பதற்றத்துடன். அருண் இப்போ தினமும் சந்திக்கணும் போல. விதி சிலரை சந்திக்க வைப்பது இல்லை, சிலரை தாங்கிக் கொள்ள கற்றுத்தருகிறது. அருண் பேசும் வார்த்தைகள் கசப்பு, மீரா பேசும் வார்த்தைகள் அமைதி. அருண், நீங்க எல்லாம் வேலைக்கு வரதே வேஸ்ட். மீரா அமைதியா, வேலை மதிப்பு நம்ம கேரக்டரில் இருக்குது. அவள் அமைதி அவனுக்கு பலவீனமாக தெரிந்தது. ஆனால் அதுதான் அவள் வலிமை. அருண் மீராவை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவள் வேலை செய்யும் விதம், அவள் பொறுப்பு, அவள் அமைதி. மோதல் காதலாக மாறும்போது அது உணர்ச்சியா இருக்கலாம், ஆனால் புரிதலாக இருக்க வேண்டியதில்லை. அம்மா. மீரா கல்யாண வயசு ஆகிடுச்சு, வேலை போதும், வாழ்க்கை வேணும். மீரா அம்மா, வாழ்க்கைனா சுயமரியாதையும் சேர்த்து தானே ஒரு பெண்ணுக்கு. வாழ்க்கைனா திருமணம் மட்டும் இல்லை, அவள் அடையாளமும். காவ்யா, மீரா ஒரு ஆண் உன்னை நேசிக்கிறானா? அவன் உன் சுதந்திரத்தை மதிக்கணும், உன் கனவுகளை மதிக்கணும். இல்லைனா அது காதல் இல்லை, ஆதிக்கம். இந்த வார்த்தைகள் மீராவின் மனசுல விதையா விழுந்தது. அருண் காதலை வெளிப்படுத்த தயாராகிறான். மீரா வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இது காதலின் ஆரம்பம் இல்லை, ஒரு பெண் விழிப்புணர்வின் ஆரம்பம். அருண் மீராவை தனியாக சந்திக்கிறான். அருண், மீரா, நான் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சது கோபத்துல இல்லை, உன் அமைதியில், உன் பொறுப்பில், உன் கண்களில் இருக்கிற தைரியத்தில். மீரா அமைதியா. அருண், இது காதலா இல்லை ஒரு ஈகோவோட ஆசையா? ஒரு ஆண் சொல்வது காதல், ஒரு பெண் தேடுவது பாதுகாப்பு. மீரா மனசுக்குள் போராட்டம்.
அம்மாவின் வார்த்தைகள். காவ்யாவின் அறிவுரை. அருணின் பார்வை. மீரா, நான் உடனே பதில் சொல்ல முடியாது. அருண், நான் காத்திருப்பேன். ஆனா நீ என்னுடைய காத்திருப்பது காதல் உரிமை எடுத்துக்கொள்வது ஆதிக்கம். இந்த ட்ரெஸ் போடாதே, அவங்க கூட அதிகம் பேசாதே. நான் இருக்கேன். இல்லை வேற யாரு வேணும்? காதல் பெயரில் வரும் கட்டுப்பாடு மெதுவா சிறையா மாறும். மீராவின் உள்குரல், இது காதலா இல்லை நான் சுருங்குகிற வாழ்க்கையா? ஒரு பெண் தன்னை இழக்க ஆரம்பிக்கும்போது அவள் காதலை அல்ல, அவள் அடையாளத்தை இழக்கிறாள். காவ்யா, மீரா, உன்னை நேசிக்கிறவன் உன்னை மாற்ற மாட்டான், உன்னை வளர விடுவான். உன்னை கட்டுப்படுத்துகிறவன் உன்னை நேசிக்கல, உன்னை ஓன் பண்ண நினைக்கிறான். அருண், நீ இப்போ பேசுற விதமே மாறிடுச்சு. மீரா, ஆமா, நான் மாறிட்டேன். நான் என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் முதல் முறையா காதலுக்கு எதிராக நின்றாள். ஆனா உண்மையில அவள் வாழ்க்கைக்காக நின்றான். அருண் கோபம், ஈகோ, காதல் எல்லாம் கொண்டவன். மீரா தெளிவு, பயம், விழிப்புணர்வு. இந்த காதல் இனிய கதையா இருக்காது, ஒரு தேர்வா மாறும். காதலா அடையாளமா? அருண், நான் உனக்காக எல்லாம் செய்வேன். நீ இல்லாம நான் வாழ முடியாது மீரா. நீ போனா என் வாழ்க்கை முடிஞ்சிடும். உன் வார்த்தைகள் காதல் இல்லை, அவை பயம். அவை பயம் விதைக்கும் ஆயுதங்கள். அருணின் உச்ச குரல். இவளால தான் நான் இப்படி ஆனேன். எல்லோரும் பாருங்க, நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறா. மீரா உள்ளுக்குள் உடைந்து, நான் தவறா? இல்லை, நான் சுயமரியாதை கேட்கிறேனா? ஒரு பெண்ணை உடைக்க உலகம் எப்பவும் முயற்சி பண்ணும். அம்மா பொண்ணா பிறந்தா பொறுமை வேணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மீராவின் உறுதி குரல். அம்மா, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அடிமை ஆவதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விழிப்புணர்வு. முதல் முறை வீட்டுக்குள்ள பேச ஆரம்பிச்சது. மீரா, நான் யாருக்காகவும் சுருங்க வேண்டாம். நான் காதலுக்காக அடையாளம் இழக்க வேண்டாம். நான் ஒரு பெண், ஒரு மனிதன், நான் ஒரு வாழ்க்கை. அந்த நாளில் மீரா காதலிலிருந்து வெளியே வரல, சிறையிலிருந்து வெளியே வந்தா. மீரா, அருண், நீ சொல்றது காதல் இல்லை, நீ காட்டுறது பாதுகாப்பு இல்லை, இது எல்லாம் கட்டுப்பாடு, ஆதிக்கம். அருண் கோபப்படுறான். நீ என்னை விட்டு போக முடியாது. மீரா உறுதியான குரல். நான் உன்னை விட்டு போகல, நான் என்னை காப்பாற்றுகிறேன். மீரா நடை போடுகிறாள், கண்களில் கண்ணீர், முகத்தில் தைரியம். அந்த நடை ஒரு பிரிவின் நடை, ஒரு பிரிவின் நடை இல்லை, ஒரு பிறப்பின் நடை. ஒரு பெண் காதலை விட்டு போனால் அல்ல, ஒரு பெண் தன்னை மீட்டு கொண்டாள்.
காதல் வாழ்க்கை இல்லை, விழிப்புணர்வு தான் வாழ்க்கை. விழிப்புணர்வு தான் வாழ்க்கை. மோதலில் தொடங்கிய காதல் விழிப்புணர்வாக மாறி விடுதலையாக முடிந்தது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் காதல் முக்கியம்தான். ஆனால் அவள் சுயமரியாதை, அவள் அடையாளம், அவள் சுதந்திரம், அதுதான் வாழ்க்கை. 1 வருடம் கழித்து மீரா எளிமையான உடை, ஆனால் கண்களில் தைரியம். வலி மறக்கப்படலை, ஆனால் வலி அவளை பலவீனமாக்கல, வலிமையாக்கியது. மேனேஜர்: திஸ் இஸ் அவர் நியூ ப்ராஜெக்ட் ஹெட் மீரா. அவள் காதலால் அடையாளம் இழக்கல, அவள் தைரியத்தால் அடையாளம் பெற்றாள். ஒரு பெண் உயர்ந்தா அவள் சம்பளம் மட்டும் உயராது, அவள் குரல் உயருது, அவள் மதிப்பு உயருது, அவள் வாழ்க்கை உயருது. அம்மா கண்ணீருடன்: என் பொண்ணு, நீ எங்களுக்கே விழிப்புணர்வு கொடுத்துட்ட. மீரா: அம்மா, நான் தனியா உயரல, நாம எல்லோரும் வளர்ந்தோம். மீரா தனியாக நின்று சூரிய உதயத்தை பார்க்கிறாள். அவளுக்கு இனி வாழ்க்கைனா ஒரு மனிதன் இல்லை, ஒரு எதிர்காலம். அவள் காதலை இழக்கல, அவள் சுயமரியாதையை கண்டுபிடித்தாள். அவள் உறவை இழக்கல, அவள் உலகத்தை பெற்றாள். ஒரு பெண் விழிப்புணர்வு பெற்றா அவள் வாழ்க்கையே புரட்சியாகும். பெண் உயர்ந்தா வீடு மட்டும் இல்லை, சமூகம் உயரும், தேசம் உயருது, உலகம் உயருது. மோதலில் தொடங்கிய காதல் விழிப்புணர்வாக மாறி விடுதலையாகி வெற்றியாக முடிந்தது.